முழங்கால நீட்டுற நேரம், மடிக்கிற நேரம், மேலும் மாடிப்படி ஏறுற நேரம் உங்களுக்கு வலி ஏற்படுதுன்னு சொன்னால் இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கானது தான். இப்போ அதிகமாக ஆக்கள் பாதிக்கப்படுற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய மூட்டு தேய்மானம். நான் டாக்டர் சாஜித். இந்த வீடியோ பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால், மூட்டு தேய்மானம் எதனால் ஏற்படுகிறது, ஏன் ஏற்படுகிறது, எப்படி ஏற்படுகிறது, அதை இயற்கை முறையில் தீர்ப்பதற்கான வழிமுறைகள் என்ன என்பதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் முழுமையாக பார்க்க இருக்கிறேன். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் செய்கிறதோட உங்களுடைய நண்பர்களுக்கும் இதை சென்ட் பண்ணி விடுங்க. மேலும் என்னுடைய பேஜை இன்னும் ஃபாலோ பண்ணலைன்னு சொன்னால் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ், மூட்டு தேய்மானம், இந்த வசனம் நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருக்க கூடும். ஏன் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுக்கு கூட இந்த நிலைமையானது காணப்படலாம். இது எவ்வாறு ஏற்படுது என்று சொன்னால், நம்மளோட முழங்கால் மூட்டு இருக்கு தானே, அதுக்கு இடையில இணைக்கிற இடத்துல ஆர்டிகுலர் கார்டிலேஜ், மெனிஸ்கஸ், லிகமெண்ட் போன்ற அமைப்புகள் காணப்படும். இந்த ஆர்த்ரைட்டிஸின் போது என்ன செய்யும்னு சொன்னால், இணைச்சி வச்சிருக்கிற கார்டிலேஜ் இருக்கு தானே, ஆர்டிகுலர் கார்டிலேஜ். இப்போ உதாரணம் உங்களுக்கு எளிமையாக சொல்ல போனோம்னு சொன்னால், நீங்கள் சிக்கன் அதாவது லெக் பீஸ் சாப்பிட்ற ஒரு ஆளாக இருந்தால் அந்த லெக் பீஸில் முடிகிற இடத்துல அந்த போனை சுற்றி ஒரு கார்டிலேஜ் அமைப்பு, அதை சாப்பிட்டா கராக்குன்னு சத்தமெல்லாம் கேட்கும். உங்களுக்கு அனுபவம் இருக்கும். அதே மாதிரி ஒரு அமைப்பு நம்மட தொடையன்புல முடிகிற இடத்துல, அதாவது முழங்கால் மூட்டில் காணப்படுது. இது வந்துட்டு என்ன செய்யும்னு சொன்னால், சில காரணங்களால் சிதைவடைத காரணங்கள் அதிகம் உண்டு. நான் முதல் சொன்ன மாதிரி இது ஆர்டிகுலர் கார்டிலேஜ் ஆனது சிதைவடைவதற்குரிய காரணங்கள் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னு சொன்னால், முதலாவதாக வந்துட்டு ஒபேசிட்டி, அதாவது அதிக உடற்பருமன். இப்போ பிஎம்ஐ லெவலுக்குள்ளே இருக்கணும். அந்த பிஎம்ஐ லெவலை விட அதிகமாக போகிற நேரம் அது அதீத உடற்பருமன் என்று சொல்கிறோம். இந்த உடற்பருமன் காரணமாக என்ன செய்யும்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், உங்களுக்கு எளிமையாக வழங்குறதுக்கு சொல்ல போனால், இப்போ ஒரு பாரத்தை ஏற்றி வைக்கணும்னு சொன்னால் அதுக்கடையில் ஒரு ஜெல் ஐக்லோன்னு இருக்குது. அது வந்துட்டு பாரம் ஏற்ற பிதுங்கிறதால அதில் ஒரு உராய்வு ஏற்படும். இப்போ உதாரணத்துக்கு சொல்ல போனால், நம்ம வாகனம் ஓடுறோம் தானே, இப்போ காரோ பைக்கோ, அதுக்கு ஒயில் மாத்திரம் இல்லை. இப்போ ஒயில் மாத்தலைன்னு சொன்னால் என்ன செய்யும், அது வந்துட்டு தேய்வடைஞ்சு ஒரு இறுக்கமான நிலை ஏற்படும். இது போல தான் நம்மட ஜாயிண்ட்டும், அதுக்கு வந்துட்டு ஒழுங்கான முறையான பராமரிப்பு இல்லைன்னு சொன்னால் இவ்வாறான நிலைமைகள் ஏற்படும். அதாவது பாரத்தை ஏற்ற நமக்கு இங்கே வந்துட்டு முழங்காலுக்கு தான் அந்த பாரம் வரும். அந்த பாரம் வாரத்தால் அது தாங்க இல்லாமல் ரெண்டு ஜாயிண்ட்டும் ஒன்றோடு ஒன்று உறைஞ்சிப்படுற நேரம் இது சிதைவடையும். இது சிதைவடைவது தான் இதுக்கு ஆர்த்ரைட்டிஸுக்கான காரணம். 45 மற்றும் 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இது வருவதற்குரிய சந்தர்ப்பங்கள் அதிகம் உண்டு. என்னென்னு சொன்னால், அவங்களோட போன் டென்சிட்டியானது குறைவடைகிறது. அதுக்கு காரணம் கல்சியம், விட்டமின் டி போன்றவை அவர்களுக்கு உடம்புல இல்லாத காரணம் அல்லது குறைவாக இருக்கிற காரணத்தால் தான் இந்த நிலைமை குயிக்காக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு. அது மட்டுமல்லாமல் அதிகமாக மாடிப்படி ஏறி வயதையும் பொருட்படுத்தாது அதிகமாக மாடிப்படி ஏறுறவங்களுக்கும் இந்த நிலைமையானது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பம் அதிகம் உண்டு. மேலும் வந்துட்டு ஃபெமிலி ஹிஸ்ட்ரி எடுத்தோம்னு சொன்னால், இப்போ அவங்களோட கொலாஜென்ற தரம், அதாவது கார்டிலேஜில் உள்ள கொலாஜென்ற தரம் குறைவடைவதும் இதுக்கு ஒரு காரணமாக இருக்குது. அடுத்தது பார்த்தோம்னு சொன்னால், அவங்க அதாவது ஒரு இன்ஜரியோ ஏதாவது ஒன்று முழங்கால் அடிப்படை விழுகிறதால அதை சுற்றி அந்த ஜாயிண்டை சுற்றி இருக்கிற லிகமெண்ட், அதாவது மெனிஸ்கஸ் போன்றவற்றில் ஏற்படக்கூடிய கிழிவுகள் மற்றும் சிதைவடைவது காரணமாகவும் இந்த நிலைமையானது ஏற்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகம் உண்டு. சிம்டம்ஸை பார்த்தோம்னு சொன்னால், முதலாவதாக வந்துட்டு ஜாயிண்ட் ஸ்டிஃப்னஸ் காணப்படும். மேலும் வலி காணப்படும். காலையில் எழும்பினா நடக்க இயலாத நிலைமை. மேலும் வந்துட்டு நீட்டவோ மடக்கவோ முடியாத நிலைமை. இப்போ காலை மடக்கிற நேரம் சத்தம் கேட்கிறது. அதாவது இது எப்படின்னு சொன்னால், ரெண்டு எலும்பும் ஒன்றோடு ஒன்று உராய்வதன் காரணமாக, இப்போ நம்ம முதல்ல சொன்னது தானே, வாகனம் ஒன்று இருக்குது, அது தேய்வடைஞ்சா என்ன செய்யும், உராயிற நேரம் ஒரு சத்தம் ஒன்று கேட்கும். அதை மாதிரிதான் நம்மளோட ஜாயிண்ட்டும் தேய்வடைஞ்சு உராய்வு ஏற்படுற நேரம் சத்தம் கேட்கும். இதால தான் அந்த கிரிபிட்டேஷன் சொல்லக்கூடிய ஒரு சத்தம் ஒன்று கேட்குது நடக்கிற நேரம். அது மேலும் வந்துட்டு இவங்களோட மூட்டை சுற்றி வீக்கம் காணப்படும். அதாவது சைனோவைட்டிஸ்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை இது காணப்படும். மேலும் வந்துட்டு சூடு, அது இன்ஃப்ளமேஷன் ஒன்று நடக்கிறதால, ரெண்டு எலும்பும் உராயிறதால ஒரு இன்ஃப்ளமேஷன் ஒன்று நடக்கும். இதனால் வந்துட்டு சிவப்பாக இருக்கிறது, சூடாக இருக்கிறது, இது போன்ற நிலைமைகளும் இவங்களுக்கு காணப்படக்கூடும். மேலும் இவங்களுக்கு விட்டமின் டி போன்றவை குறைவாக காணப்படுறதுனால அவங்க உணவுலையோ அடுத்தது வெயிலில் கொஞ்சம் நேரம் நின்றோ விட்டமின் டியை எடுக்கிறது சிறந்த ஒரு வழிமுறையாக காணப்படும். ஆர்த்ரைட்டிஸ் நிலைமையானது நீண்ட காலமாக, அதாவது ஒரு 8-10 வருஷம், ஒரு 5-6 வருஷம் அப்படி இருக்குன்னு சொன்னால் இவங்களுக்கு வந்துட்டு காலானது உள்நோக்கி வளையும் அல்லது வெளிநோக்கி வளையும். பொதுவாக வந்துட்டு
பெயினானது அதாவது மீடியல் சைடு, அதாவது கால உள்பக்கம் தான் இவங்களுக்கு அதிக வலி காணப்படும். ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் ஆனது மொத்தமே 4 ஸ்டேஜ் காணப்படுது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், செகண்ட் ஸ்டேஜ், தேர்ட், ஃபோர்த்னு சொல்லி. இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்டில் வந்துட்டு என்ன செய்யலாம்னு சொன்னால் நம்ம ஃபிசியோதெரபி எக்ஸசைஸ் மூலமாக பழைய நிலைமைக்கு கொண்டு வர முடியும். ஆனால் உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். இப்போ தேர்ட் ஃபோர்த் ஸ்டேஜ் இது வந்துட்டு லாஸ்ட் ஸ்டேஜ்னு சொல்லுவாங்க. இப்போ இதை நம்ம கண்டறிகிறதுக்கு எக்ஸ்ரே தான் நமக்கு மெயின் ஒரு இன்வெஸ்டிகேஷனாக காணப்படுது. எக்ஸ்ரே மூலமாக ஸ்கேன் மூலமாகத்தான் இது எந்த ஸ்டேஜில் காணப்படுதுன்னு சொல்லி நாங்கள் அவதானிக்க முடியும். இப்போ ஃபோர்த் ஸ்டேஜ் எடுத்தீங்கன்னு சொன்னால் சரியான சிவிய பெயினோட உள்நோக்கியோ வெளிநோக்கியோ வளைஞ்சிருக்கிறதால அதை ரிவர்ஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நிலைமை ஏற்படாமல் தடுக்கிறதுக்கு என்ன செய்யலாம்னு சொன்னால் நீங்கள் உங்களுடைய வெயிட்டை குறைக்கிறது, இதுதான் மெயின் விஷயமே. வெயிட்டை குறைக்கிறது, அடுத்தது மசில்ஸுக்குரிய ஸ்ட்ரென்த் எக்ஸசைஸ் கொடுக்குறது, மேலும் வந்துட்டு மாடிப்படி ஏறுறீங்கன்னு சொன்னால் அதை குறைச்சி கொள்வது, மேலும் கல்சியம் விட்டமின் டி உள்ள உணவுகளை உங்களோட சாப்பாடில் அதிக அளவு சேர்த்து கொள்வது, மேலும் ஃபிசியோதெரபி மற்றும் எக்ஸசைஸ் போன்றவற்றின் மூலமாகவும் உங்களுடைய இந்த ஒஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் நிலைமையை குறைச்சி கொள்ள முடியும். மேலும் இயற்கை முறையான தீர்வுகளும் இதற்குண்டு. அப்படின்னு சொன்னால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்களுடைய புக்கிங்கை நீங்கள் செய்து கொள்ள முடியும். இந்த வீடியோ பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என நம்புகிறேன். எனவே என்னுடைய பேஜை ஃபாலோ பண்ணி என்னுடைய யூடியூப் சேனலில் லிங்கும் இதில் கொடுக்கேன், அதையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் செஞ்சு கொள்ளுங்கள். இன்னும் ஒரு வீடியோ பதிவினூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் என்றும் உங்கள் டாக்டர் சாஜித்.